ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்கா? அதாவது எல்எம்வி கார் லைசென்ஸ் இருக்குங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஓன் கார் இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டு பார்க்கிங்ல இருந்து கார் எடுக்கிறதுக்கு பயமா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க தெருவுல இருந்து வெளியில கார் எடுக்கிறதுக்கு பயமா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஏரியா ரோட்ல டிரைவ் பண்ண பயமா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்கா? கார் இருக்கா? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க கார் எடுக்கிறதுக்கு? வாங்க பழகுவோம். உங்க வீட்டு பார்க்கிங்ல இருந்தே வெளியில டிராஃபிக்கு, ஹைவே எல்லாமே போயிட்டு வந்து திரும்ப உங்க வீட்டு பார்க்கிங்ல இருந்தே நீங்க டிரைவ் பண்ணலாம். கண்டிப்பா உங்கனாலே முடியும். என்னோட யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு. அதுக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து டிரைவிங் பழகி குடுப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் மதுரை ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் வந்து ரேணுகா பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆ இன்னைக்கு நெறைய வீடியோஸ்லாம் நான் பண்ணாம இருக்கேன். ஸோ 1 வீக்கா ரொம்ப பிஸி ஆயிட்டேன். உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெறைய நெனச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா டைம் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், உங்ககிட்ட என்ன பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரொஃபைல பத்தி நான் பேச போறேன். ஏன்னா திடீர்னு மேடம் உள்ள என்டர் ஆயிட்டு ப்ரொஃபைல பத்தி பேச போறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, மேம் நீங்க வீடியோஸ்லாம் போடுறீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆ பார்த்தீங்கன்னா, ஒரு 2010ல வந்து லேடீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவிங் பண்றதுனா எப்படி? யார் வந்து கத்துக் குடுப்பா? அப்படின்ற மாரிலாம் நெறையா அதாவது வீட்டுக்குள்ள இருந்து வெளில வர்றதுக்கே ஒரு டூ வீலர ஓட்டுறதுக்கே நெறைய பேர் வந்து பயந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு வீட்ல என்னன்னா, ஒரு ஒரு டூ வீலருக்கு 2 டூ வீலர் இருக்கும். அதுல கியர் பைக் 2 பைக் இருக்கும். ஸோ ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஆனா அந்த 2மே நான் அப்படியே தான் சும்மா தான் இருக்கும். ஆனா யார் வந்து கத்துக் குடுப்பா? அப்படின்ற ஒன்ஸ் 2010ல வந்து அந்த மாரிலாம் நெறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு 2010ல வந்து உள்ள டிரைவிங் ஸ்கூலுக்குள்ள வந்து என்டர் ஆகுறேன். ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லைசென்ஸ் போடணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, என்ன நடந்துச்சுன்னா, நானும் ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போனேன். ஸோ அங்கேயும் என்ன பண்ணாங்க, டீச் பண்ணாங்க. அ பார்த்தா, "நீலாம் இப்ப எதுக்கு வந்து லைசென்ஸ் போடணும்?" ஸோ அந்த மாரி டிமோட்டிவ் தான் பண்ணாங்க. எனக்கு வந்து ஆசை. நான் வந்து டூ வீலர் ஓட்டணும், கார் ஓட்டணும். அ வ பஸ் ஓட்டணும். அப்படிலாம் நெறைய ஆசை இருந்துச்சு. எல்லாத்துக்கும் இந்த ஆசைலாம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம வந்து நம்மளா ஹாய் அப்படி டூ வீலர் ஓட்டிட்டு போணும். எமர்ஜென்சி வீட்லருந்து வண்டிய எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? ஸோ நானும் ஆர்வமா தாங்க டிரைவிங் ஸ்கூலுக்கு போனேன். டூ வீலர் பழகணும், கார் பழகணும் அப்படின்ற ஆர்வத்தோட தான் போனேன். அங்கேயும் என்ன பண்ணாங்க, டிரைவிங் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ள என்டர் ஆனதுக்கே நமக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா? ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல வந்து நமக்கு லைசென்ஸ் போடணும். ஒரு 4 பசங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி ஒரு லேடி போய் நின்டு நான் லைசென்ஸ் போடணும் அப்டின்னா ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த தைரியத்தோட தான் ஃபர்ஸ்ட்டு உள்ள என்டர் ஆனேன். ஒரு அட்மிஷன் போட்டாங்க. அடுத்து கார்ல ஏறணும். அடுத்து டூ வீலர்ல போகணும் அப்டின்றப்ப, "நீலாம் இப்ப கத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போற?" அவங்க கேட்ட ஒரு கொஸ்டின். "நீ இப்ப கத்துக்கிட்டு என்ன பண்ண போற?" "நான் கத்துக்கிட்டு வண்டி ஓட்ட போறேன்" அப்டின்னு. "இந்த ஏஜ்ல நீ எதுக்கு கத்துக்குற? 18 வயசு முடிஞ்சா கத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 18 வயசு முடிஞ்சோனே டக்குனு என்ன பண்ணுவோம்? டிரைவிங் ஸ்கூல் நோக்கி ஓடுவோம். ஸோ நீங்களும் அதே தான் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆ ஒரு ஆர்வத்துல நம்ம கார்ல ஏறுறப்போ, அப்படியே தலைய சொரிஞ்சுட்டு இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு. "எதுக்குப்பா இப்பலாம் நீ கத்துக்க வந்த? இதனால நீ என்னப்பா சாதிக்க போற?" அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து என்னன்னா, என் மைண்ட்ல வந்து ரீச் ஆச்சு. ஸோ லேடீஸ் வந்து ஏன் வெளியில வரக்கூடாது? ஏன் இதெல்லாம் கத்துக்க கூடாது? கத்துக்கிட்டா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ, அத விடாப்பிடியா என்ன பண்ணேன், லைசென்ஸும் போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம, ரெகுலரா கார் எடுக்கணும். கார் இல்ல. ஸோ டூ வீலர் இல்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? ஸோ அதே தாட் எனக்கு வந்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து டிமோட்டிவ் பண்ண இடத்துல இருந்து திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? முன்னேறி வரணும். நான் வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி. அந்த மனசுக்குள்ள அப்படியே நமக்கு வந்து ஒரு அனலா பறக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி வந்து எனக்கு மனசுக்குள்ள வந்து இந்த மாரி நம்ம ஜெயிக்கணும். அவங்களுக்கு முன்னாடி வந்து எந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து நம்ம அத்தன பசங்களுக்கு முன்னாடி நீ பழகி என்ன பண்ண போறன்ற அந்த ஒரு வார்த்தை வந்து என்னன்னா, இந்த பொண்ணு பழகுனனால எவ்வளோ பேரு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இவங்களால எவ்வளோ பேரு முன்னேறி வந்திருக்காங்க. இவங்கனால ஒரு கார வந்து நகட்டுறாங்க அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைச்சனால என்ன பண்ணேன்னா, இப்ப உங்க முன்னாடி இப்ப நான் இன்ஸ்ட்ரக்டரா வந்து நிக்கிறேன். ஸோ அத நினைச்சுட்டு லைசென்ஸ் நம்ம என்ன பண்றோம்? லைசென்ஸும் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஆ லைசென்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம? ஒவ்வொரு ஸ்டெப்பா வரணும். ஸோ டூ வீலர் ஸ்பெசிஃபிக்கா அது ஒரு லைசென்ஸ். எல்எம்பி ஒரு லைசென்ஸ். இது 2மே சேர்ந்து என்ன பண்ணும்? ஒரே லைசென்ஸா வந்துரும். இது மட்டும் போதுமா?
இது வந்து ஜென்ரலா எல்லாருமே எடுப்பாங்க இல்லைங்களா? எனக்கு டூ வீலர் நீங்க டூ வீலர் பழகணும் தான் போவீங்க டிரைவிங் ஸ்கூலுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, உங்களையே அப்படியே மைண்ட மாத்தி அப்படியே ஃபோர் வீலர் போட சொல்லுவாங்க. நீங்களும் ஃபோர் வீலர் போட்டுருவீங்க. அதே தாட்ல தான் நானும் என்ன பண்ணேன், ஒரு லைசென்ஸ் எடுத்துட்டேன். எப்படி டூ வீலர், எல்எம்பி 2ம் சேர்த்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து ஜென்ரலா எல்லாருமே 100ல ஒரு ஆள் நானும் சேர்ந்து இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா இத வச்சுக்கிட்டு இந்த லைசென்ஸ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஸோ பேட்ஜ் போட்டேன். பேட்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ல வந்து நம்பர் பிளேட் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து ஒயிட் கலர்ல தான் நம்ம ஓன் காரா இருந்தா ஒயிட் கலர்ல நம்பர் பிளேட் இருக்கும். ஸோ ஓன் போர்டுன்றது ஒயிட் கலர்ல இருக்கும். அதுல நம்பர் பிளேட் இருக்கும். இது ஜென்ரலா நம்ம வந்து வீட்ல இருந்து எடுக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கார்ல வந்து நம்பர் பிளேட் இந்த நம்பர் அது ஒயிட் கலர் போர்டுல இருக்கு அப்படின்னு. ஸோ நான் வந்து பேட்ஜ் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ போர்டு ஒயிட் கலர்ல போர்டு இருக்கும். அது ஜென்ரலா நீங்க எல்லாருமே பார்த்திருந்திருப்பீங்க. ஸோ அந்த வெஹிக்கிள வந்து நான் டிரைவ் பண்ணலாம். அதோட முடியுமா? முடியாது. ஸோ ஹெவி வெஹிக்கிள் போடணும். இல்லைங்களா? எனக்குள்ள ஒரு ஆசை. பண்ணிக்கலாம். ஹெவி வெஹிக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அதையும் என்ன பண்ணிட்டேன், சாதிச்சு காமிச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2010ல வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில ஆ பஸ் வந்து நான் தான் டிரைவ் பண்ணேன். ஸோ லாரிய நான் தான் ஈச்சர் லாரிய நான் தான் டிரைவ் பண்ணேன். ஸோ ஆர்டிஓக்குள்ள என்னோட லாரி வந்து உள்ள என்டர் ஆனப்போ, ஃபர்ஸ்ட் லேடி வந்து டிரைவ் பண்றாங்க அப்படின்றத, அந்த ஜென்ஸ வந்து எத்தன 4 பேத்துக்கு முன்னாடி என்னைய வந்து இந்த டிரைவ் பண்ணி நீ என்ன பண்ண போறன்னு கேட்ட அந்த 4 பேர் முன்னாடி அவங்களுக்கு முன்னாடியே அந்த ஈச்சர் லாரியையும், அந்த பஸ்ஸையும் நான் தான் டிரைவ் பண்ணிட்டு உள்ள ஆர்டிஓக்குள்ள கொண்டுகிட்டு வரேன். ஸோ என்னோட சாதனை வந்து இப்ப எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? ஸோ 2 வீலர், 4 வீலர் போட்டா போதும். அப்படியே பக்கத்து தெருவுக்குள்ளலாம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு இத விட, ஸோ வெளி உலகத்துக்கு என்னைய கொண்டு வந்தது என்னுடைய தைரியம். ஸோ எந்த இடத்துல நம்ம டிமோட்டிவ் பண்ணி அந்த நின்றோமோ, அந்த இடத்துலருந்து திரும்ப நம்ம எந்திரிக்கணும். அதுக்கான உள்ள ஸ்டெப்ஸுகள தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ஜ் போட்டுட்டேன். அடுத்து ஹெவி லைசென்ஸ் போட்டேன். ஸோ அந்த ஹெவி லைசென்ஸ் போட்டதுக்கு அப்புறமா அங்க ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஆர்டிஓ ஆஃபீஸ்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெவி லைசென்ஸ் வந்து உடனே வந்து ஓகே நீங்க பாஸ்ன்னு சொல்லி லைசென்ஸ் குடுக்க மாட்டாங்க. கம்பல்சரி குடுக்க மாட்டாங்க. எல்எம்விய கூட கொஞ்சம் வெயிட்டிங்ல நிப்பாட்டி வச்சுட்டு, ஓகே அடுத்த தடவ நீங்க என்ன பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, லைசென்ஸ் போட்டு குடுத்துருவாங்க. ஆனா கம்பல்சரி ஹெவி லைசென்ஸ்ன்றது நீங்க ஒன்ஸ் ஆர் 2, 3 டைம்ஸ் வந்து திரும்ப திரும்ப அந்த ஆர்டிஓல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். அவங்க எந்த டைம் சொல்றாங்களோ ஏன்னா ஒரு தடவ நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, திரும்ப 3 மந்த்ஸோ அல்லது 4 மந்த்ஸோ வெயிட் பண்ண வைப்பாங்க. அவங்க என்னைக்கு கூப்பிடுறாங்களோ திரும்ப அப்பதான் உள்ள போக முடியும். ஸோ இதனால என் கூட வந்த ஒரு 4 பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜென்ட்ஸ் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, "நாங்க எப்படி பாஸ் ஆக போறோமோ தெரியலையே" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் என் காதுல கேட்டுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி ரவுண்டு சுத்தி வந்தேன். அவங்கள்ட்ட ஆர்டிஓட்ட டெஸ்ட் காட்டணும் இல்லைங்களா? ஸோ என்னோட லாரிய வந்து நான் சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேர்ந்து அந்த 4 பேருமே என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தர் பின்னாடியா ஒருத்தர் வந்து டெஸ்ட் காட்டுறாங்க. ஆர்டிஓ டெஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு வந்து அந்த லாரிய வந்து ஆர்டிஓ முன்னாடி நான் டிரைவ் பண்ணி காமிச்சேன். ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவரே வந்து அப்ரூவல் பண்ணி நீங்க நல்லா டிரைவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, என்னோட சேர்ந்து அந்த 4 பேருக்குமே சேர்த்து என்ன பண்ணாங்க, அன்னைக்கே வந்து லைசென்ஸ் போட்டு குடுத்தாங்க. ஸோ அவங்களுமே அந்த 4 பேருமே வந்து ஹேண்ட்ஸ் அப் பண்ணாங்க. மேடம் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து பண்ணதுல எங்களுக்கும் ரொம்ப ஆ சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து வந்ததுனால எங்களுக்கும் சேர்த்து 4 பேத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்க, லைசென்ஸ் போட்டாங்க. இல்லாட்டி என்னன்னா, நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் அந்த வேன எடுக்க முடியாது. ஏன்னா டிலே ஆகும். எனக்கும் ஃபேமிலி இருக்கு. ஸோ இது வந்து ஜென்ரல் அவங்களோட ஃபேமிலி ஓரியன்டா அவங்க என்ன பண்ணாங்க, பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுலருந்து என்னன்னா, அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டத்துல தான் என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த முயற்சி பண்றாங்க இல்லைங்களா? அந்த முயற்சிய வந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த முயற்சி இதோட விடல. ஸோ எனக்கு இன்னமும் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் சைட்லருந்து நான் என்ன வாங்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ இதனால ஐஆர்டி ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் நான் வாங்கணும். ஸோ கும்மிடிப்பூண்டில அந்த அப்ரூவல் வாங்கிட்டு 3 மாசம் பஸ்ஸ வந்து நான் இங்கேயே தான் டிரைவ் பண்ணேன். மதுரை சரவுண்டிங்ல ஃபுல்லா என்ன பண்ணேன், டிரைவ் பண்ணேன். டிரைவ் பண்ணி அந்த ஐஆர்டி சர்டிஃபிகேட்ட நான் வாங்கினேன். ஸோ இப்ப அப்ரூவல் எல்லாமே என்ட்ட என்ன இருக்கு, அப்ரூவல் இருக்கு. ஸோ இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், அடுத்த ஸ்டெப் இதோட முடியல. ஸோ ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டரா போய் உட்கார்ந்தேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீலர், 4 வீலருக்காக நான் உள்ள என்டர் ஆகி, என்ன டிமோட்டிவ் பண்ணதுனால திரும்ப பேட்ஜ் போட்டேன். அடுத்து 4 வீலர் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பிராக்டிஸ் பண்ணதுனால திரும்ப என்ன பண்ணேன், ஒரு ஐஆர்டி ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு கும்மிடிப்பூண்டியில அப்ரூவல் வாங்கிட்டு, இது எல்லாமே கவர்மெண்ட் சைடு தான். ஓகேங்களா? ஸோ தைரியமா என்ன பண்ணணும்,
அந்த பஸ்ஸ வந்து நான் அந்த 3 மாசம் டிரைவ் பண்ணி அவங்க கிட்ட வந்து நான் அப்ரூவல் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த 3 மாசம் டிரைவ் பண்ணி அந்த ஐஆர்டி சர்டிஃபிகேட்ட நான் வாங்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, இது சும்மா இருக்கக்கூடாது இல்லைங்களா? இன்னமும் நான் என்ன பண்ணணும், வெளில வரணும். அப்போ நான் ஒரு டிரைவிங் ஸ்கூல தேர்ந்தெடுத்து, அந்த டிரைவிங் ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்டர்ன்னு போய் உட்காந்தேன். பார்த்தீங்கன்னா, ஒரு 2011, 12ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு அப்ரூவல வாங்கிட்டு, நான் சோழமலை மாருதி டிரைவிங் ஸ்கூல் அப்படின்ற ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் லேடி இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதோட வந்து ஒரு 8 இயர்ஸ், 9 இயர்ஸ் வந்து அதிலயே அப்படியே டிராவல் பண்ணேன். ஒரு லேடி வந்து சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்றதே அப்பதான் எல்லா லேடீஸுக்குமே தெரியும். ஸோ அப்ப வந்து ரொம்ப வந்து லேடீஸ்லாம் வந்து அப்ப அட்மிஷன் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு என்னால என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே நல்லா சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு என்னென்ன மைண்ட்ல என்னென்ன தப்புலாம் வருது, எப்படி நான் கத்துக்கிறணும் அப்படின்ற அந்த தாட்லயே இருந்ததுனால, அவங்க மைண்ட் ரீட பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாரி நான் என்ன பண்ணேன், ஈஸியான விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ காருன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியான விஷயம் தான். நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம், அது பயம்னே ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா கோச்சிங் குடுத்தேன். அதோட விடல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சிவா மாருதி டிரைவிங் ஸ்கூல் அப்படின்றதுல வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதோட போகல. அடுத்து ஏபிடி மாருதி இது என்ன இது இவ்வளோ கேப் விட்டு நீங்க வந்து ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூலா மாறிக்கீங்க. ஒரே டிரைவிங் ஸ்கூல்ல ஒர்க் பண்ண முடியாதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து நான் வந்து ரிலீவ் ஆயி வெளியில வர மாரி ஆயிருச்சு. ஸோ அதனால அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் 1 வீக் கூட இருக்க மாட்டேன். அடுத்து மாருதிலேருந்து கால் பண்ணிருவாங்க. மேடம் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிதான் நான் வந்து என்ன பண்ணேன், ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூலா போக மாரி ஆயிருச்சு. ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மாருதி தான். இப்ப மாருதி கார் நீங்க எடுத்திருப்பீங்க இல்லைங்களா? ஒவ்வொன்னும் சோளமலை மாருதி கார் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இல்ல ஏபிடி மாருதி கார் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. நாங்க ஏபிடில வாங்குனோம், சோளமல்ல வாங்குனோம், சிவால வாங்குனோம். ஸோ இப்படிலாம் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? ஸோ அங்கேயும் ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூல் இருக்கு. அதுல நான் இன்ஸ்ட்ரக்டரா ஒர்க் பண்ணேன். ஆ என்னால என்ன ஸ்டூடண்ட்ஸ்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியுமோ, எஃபோர்ட் எடுத்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமா சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல ஆரம்பிச்சு, ஒவ்வொரு வீட்டுக்கும் போயி அவங்க கார அவங்க வீட்ல இருந்தே எடுக்கிறதுக்கு, ஆ அவங்களுக்கு தைரியம் சொல்லி, அவங்க கார நீங்களே ஓட்டலாம் அப்படின்ற மாரி கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் இருக்கணும். அவங்க வீட்ல காரும் இருக்கணும். லைசென்ஸ் இல்லாம அந்த கார நான் போய் தொட முடியாது. உங்களோட கார நான் தொடவே முடியாது. ஸோ லைசென்ஸ் கையில வச்சிருந்து, நீங்க காரும் வச்சிருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நான் நேரடியா வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க முடியும். அ இல்ல மேடம் நான் எல்எல்ஆரும் போடல, லைசென்ஸ் போடல. ஆனா கார் இருக்குன்னு சொல்லி நெறைய பேர் எனக்கு கால் பண்றீங்க. ஸோ அது வந்து டிரைவிங் ஸ்கூல் மூலியமா தான் நீங்க எல்எல்ஆர் லைசென்ஸ் போட்டு, அவங்க என்ன ப்ரொசீஜர ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ, ஃபாலோ பண்ணி நீங்க லைசென்ஸ் எடுக்கணும். அப்படி லைசென்ஸ் வச்சுக்கிட்டா, நான் தான் ஏற்கனவே டிரைவிங் பண்ணிக்கிறேன். அப்புறம் எதுக்கு மேடம் உங்கள நான் கால் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். லைசென்ஸ் எடுத்துட்டு ஒரு 2 இயர்ஸ் நீங்க டிரைவ் பண்ண மாட்டீங்க. இல்லைங்களா? டிரைவ் பண்ண மாட்டீங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ அதுக்கான உண்டான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்காது. அந்த கார் எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்காது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, ஒரு 2 இயர்ஸ் அது 6 மந்த் கூட இருக்கலாம். மேடம் இந்த மாரி நான் கார எடுக்கல மேடம். வண்டி நின்டுகிட்டு தான் இருக்கு. ஆனா என்ட்ட லைசென்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்க வீட்டுக்கே வந்து உங்க பார்க்கிங்ல இருந்தே வண்டிய எப்படி வெளியில எடுக்கிறது, திருப்பி வெளியில எப்படிலாம் அவுட்டிங் போயிட்டு வந்துட்டு, திருப்பி உங்க கார எப்படி பார்க்கிங் உள்ள ஏத்துறது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் எடுத்திருந்திருக்கணும், கார் இருந்திருக்கணும். உங்க வீட்டுக்கே நான் வந்து சொல்லிக் குடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இன்னொரு பக்கம் என்னன்னு யோசிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ லைசென்ஸ வச்சுட்டு கார் எடுக்கணுமே! ஆனா நான் எடுக்கும்போது பக்கத்துல உள்ளவங்கலாம் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? பக்கத்து வீட்ல ஏதாவது சொல்லுவாங்களா? எனக்கு கூச்சமா இருக்கே! அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் எதுவும் யோசிக்கக் கூடாது. அப்படிலாம் யோசிச்சா கடைசி வரைக்கும் அந்த கார் ஒரு இடத்துல தான் நிக்கும். அந்த தடைகள்லாம் தகர்த்து நம்ம வெளியில வரணும். நம்ம யாருன்றத காட்டணும். பாருங்க அந்த பொண்ணு எப்படி டிரைவ் பண்ணிட்டு போகுதுன்றத சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். நம்ம டிரைவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஜென்ட்ஸ் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது அப்பாவா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே ஜென்ஸ் தான். ஸோ அவங்க சப்போர்ட் இல்லாம இந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்காது. நம்ம கார் ஓட்டணும் அப்படின்ற ஐடியா வந்திருக்காது. இப்ப பார்த்தீங்கன்னா, டூ வீலர்லயே போகும்போது 100ல 10% வேணா ஜென்ட்ஸ் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. "ஏய் எப்படி போற?" ஸோ அந்த மாரி கிண்டல் பண்ணிப்பாங்க. நீங்களும் கேட்டிருந்திருப்பீங்க. ஆனா 90% ஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க பழகுறாங்க. நம்ம வழி விட்டு போகணும். ஏன்னா நம்ம பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா தெரியும் இது பழகிட்டு இருக்காங்கன்றத அவங்களே டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சுருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, நம்மள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. கரெக்ட்டா கட் பண்ணி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அதுவே நமக்கு ஒரு சப்போர்ட் தான். அந்த ரோட கிளியர் பண்ணி குடுக்குறதே ஒரு பெரிய சப்போர்ட் தான். ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ணணும், வெளியில வரணும். என்னாலயும் முடியும்.
அதுக்கு மேடம் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க வெளியில வாங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நம்ம லேடீஸ் ஒரு விஷயம் பண்ணணும்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் சப்போர்ட் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி சப்போர்ட் தான். ஃபர்ஸ்ட் நான் உள்ள என்டர் ஆகுறதுக்கு என்னோட மோட்டிவேஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா, என்னோட அப்பா. அடுத்து இந்த ஃபீல்ட நான் தக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்த மோட்டிவேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட். இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் வந்து உங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல வந்து கண்டிப்பா மோட்டிவேட் பண்றதுக்கு வீட்ல ஜென்ட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும். கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. "உன்னால முடியும். நீ பண்ணு. எதுக்கு பயப்படுற?" அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை கண்டிப்பா என்ன பண்ண முடியும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த மாரி என்னன்னா, வெளியில எப்படி நம்ம ட்ரை பண்றது? அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். உண்டான சூழ்நிலைகள் வந்து அமையாம இருக்கும். அதுக்கா பின்னாடி பேக்கிரவுண்ட்ல வந்து, "நீ உன்னால முடியும்." அப்படின்லாம் நெறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆ கண்டிப்பா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கனாலயும் கண்டிப்பா முடியும். நம்ம நல்லா பழகிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட வர ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, "ஃபர்ஸ்ட்டு இத பழகிற முடியுமா? கண்ட்ரோல் இல்லாத வண்டியில உனக்கு கரெக்ட்டா சொல்லிக் குடுத்துருவாங்களா?" அப்படிலாம் நெறைய டவுட் இருக்க தான் செய்யும். ஏன்னா, ஆ சைட்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் இல்லைங்களா? ஆனா உங்க கார்ல அது இருக்காது. அப்படின்றப்போ அந்த மேடம் வந்து எப்படி சொல்லிக் குடுக்க போறாங்க? அப்படிலாம் தோணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்ல உள்ள உங்க சாரையோ, அண்ணனையோ, தம்பி யாரையாவது வந்து காருக்கு பின்னாடி அதாவது நம்ம டிரைவர் சீட் பின்னாடி உட்கார சொல்லுங்க பேசஞ்சர் சீட்ல. ஸோ நான் எப்படி சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்றத நோட் பண்ண சொல்லுங்க. அதுக்கு அத வாங்கிக்கிட்டு நான் சொல்லிக் குடுக்குற விஷயத்த வாங்கி நீங்க எப்படி அத ஒர்க் அவுட் பண்றீங்க? எமர்ஜென்சிக்கா அந்த எப்படி நான் ஹேண்டில் பண்றேன் வண்டிய அப்படின்றதெல்லாம் நீங்க அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்க. ஸோ அப்படிதான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து மறுநாள்லேருந்து சார் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட ஒப்படைச்சுட்டு போயிருவாங்க. "இந்தாங்க காரு, மேடம். நீங்க தான் பார்த்து அவங்கள உருவாக்கி விட்டுறணும். கார் நல்லா டிரைவ் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி பார்க்கிங்ல ஏத்தணும் இல்லைங்களா? கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா, அந்த பார்க்கிங் வந்து சாருக்கு ரொம்ப கஷ்டமா தான் போட்டிருப்பாங்க. அவங்க சார் ஹஸ்பண்ட் வந்து கஷ்டமா போட்டிருந்திருப்பாங்க. ஆனா மேடம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு உள்ள ஏத்தி பார்க்கிங் பண்ணிட்டு, ஆஃப் பண்ணிட்டு, டோர் லாக் பண்ணி அப்படி ஸ்டைலா என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள போவாங்க. ஸோ அப்படின்றப்போ சார் வந்து ஆச்சரியமா பார்ப்பாங்க. நானே வந்து இதுல கஷ்டமா போறேன். நீ எப்படி இப்படி போட்ட? ஸோ சார் தயவு செஞ்சு எனக்கு மேடம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 5 கிளாஸ் வந்து எனக்கு டச் அப் குடுங்க. ஸோ அந்த மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா நாங்க வந்து ப்ரொஃபஷனலா சொல்லிக் குடுக்குறோம். ஓகேங்களா? ப்ரொஃபஷனல் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, இன்ச் பை இன்ச்சா இந்த வண்டி ஏன் நகலுது? எத ரிலீஸ் பண்ணா நகலுது? எந்த இடத்த இடிக்காம நம்ம போகலாம்? ஸோ இந்த மாரி மெஷர்மென்ட் நெறைய குடுப்போம். ஸோ கார பொறுத்தவரைக்கும் எல்லாமே என்ன பண்ணணும்? மெஷர்மென்ட் தான். இப்ப நீங்க காருக்குள்ள உட்கார்ந்திருப்பீங்க. மேடம் எனக்கு லெஃப்ட் வந்து அவர் இடிப்பானா, இடிக்க மாட்டானா? எனக்கு தெரியலையே! அப்டின்னா, அதுக்கு ஒரு கால்குலேஷன் நாங்க சொல்லிக் குடுக்குறோம். ரைட் டர்ன் பண்ண போறோம். ரைட் எங்க போய் திரும்பணும் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு கால்குலேஷன். நம்ம டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்போம். பின்னாடி கார் வந்துட்டு இருக்கு. அவரு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வர்றாரு அப்படின்றத ரியர் வியூல பார்க்கிறதும் ஒரு கால்குலேஷன் தான். நீங்க டிரைவ் பண்ணி ஃப்ரண்ட்ல போய்க்கிட்டு இருக்கும்போது அந்த கார டச் பண்ணுவோம், பண்ணாம பிரேக் அடிப்போம் அப்படின்ற அந்த சொல்லிக் குடுக்குற மெஷர்மென்ட்டும் ஒரு கால்குலேஷன் தான். ஓகேங்களா? இந்த மாரி கார சுத்தி ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் இருக்கு. அதன்படி நாங்க சொல்லிக் குடுக்கும்போது உங்களுக்கும் ஈஸியா புரியும். ஈஸியா நீங்க டிரைவ் பண்ணுவீங்க. பயந்து வந்த உங்கள காரணம் இவ்வளோதானா? அப்படி சொல்லிட்டு அசால்ட்டா போவீங்க. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மதுரைய சுத்தி ஃபுல்லா நான் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது கார்னா எப்படி என்ன? கார எப்படி டிரைவ் பண்றது? லேடீஸ வந்து பயம் இல்லாம எப்படி கார் ஓட்டுறது? எடுத்தோனே வந்துட்டு இப்படி போங்க, அப்படி போங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா காருக்குள்ள ஏறவே மாட்டாங்க. எனக்கு இந்த காரே வேணான்னு சொல்லிருவாங்க. ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, பயம் இல்லாம அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், கார பழகி குடுக்கணும். ஸோ அதனால மதுரை சரவுண்டிங் ஃபுல்லுமே என்ன பண்றேன், நான் லேடீஸ்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேருந்து யாராவது கூப்பிடுறாங்க, மதுரைய விட்டுட்டு வெளியில கூப்பிடுறாங்கன்னா, என்னோட சார் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து என்ன பண்றாங்க, தெளிவா இந்த மெஷர்மென்ட் படி தான் ஈஸியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மதுரை சரௌண்டிங் ஃபுல்லுமே நான் குடுத்துட்டு இருக்கேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, சார் தான் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் நல்ல தெளிவா என்னைய மாரி தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பயம் இல்லாம அதாவது ஜென்ட்ஸ் வந்தா, "அப்படி போங்க, இப்படி போங்க" அப்படிலாம் சொல்லுவாங்கலாம் நெனைக்காதீங்க. ஸோ நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேனோ, அதே மாரி தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஜென்ட்ஸ் வந்து நமக்கு கிளாஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, நெறைய பேர் யோசிப்பீங்க இல்லைங்களா? ஸோ அவர் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாலே, என்னோட பிரதரா நெனச்சுக்கோங்க உங்கள. உங்களோட ஃப்ரெண்டா நெனச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி தான் சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பதான் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃப்ரெண்டா வந்து உங்களால கிளாஸ் பழக முடியும். ஒரு பிரதர்ட்ட வந்து டவுட் கேட்க முடியும் இல்லைங்களா? ஏன்னா, இந்த டவுட்ட அவர் கிளியர் பண்ணுவாரோ, இல்ல கேட்டா அவரு சத்தம் போடுவாரோ, அப்படிலாம் நெறைய பேரு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப காமா, உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன டவுட் இருக்கோ, அத மட்டும் தான் அவர் என்ன பண்ணுவாரு, அங்க கிளியர் பண்ணுவாரு.
ஸோ என்னட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னனோ, அதே ஸ்கில் தான் சார்ட்டயும் இருக்கு. ஸோ அவரு என்னைய மாரி தான் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. ரொம்ப பொறுமையா தான் எடுப்பாங்க. யாரையும் சத்தம்லாம் போட மாட்டாங்க. ஸோ நாளே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ஸ்ட்ட உட்காந்து பழகுற மாரிலாம் ஒரு ஃபீல் ஆகாது. ஆ இத பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்ம வந்து இந்த கிளட்ச மிதிக்கணும், பிரேக்க மிதிக்கணும். காமா வந்து சொல்லும்போது யாருமே வந்து பயப்பட மாட்டோம் இல்லைங்களா? ரைட் நம்ம தான் அந்த வேலைய செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டுக்கு போயிருவீங்க. ஸோ அத மட்டும் தான் என்ன பண்ணுவாரு, அவர் பிரஷர் குடுப்பாரு. ஸோ சாரோட இருக்கும்போது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு பயம்லாம் இருக்காது. எங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா சார் சத்தம் போடுவாங்களோ! அப்படிலாம் அந்த பயப்படவே தேவையில்ல. ஸோ ஒரு ஜென்ட்ஸ் வந்து நமக்கு கிளாஸ் எடுத்தாங்கன்னா, ஒரு பிரைவசி தேவைப்படும் இல்லைங்களா? அந்த பயத்துல தான் எல்லாருமே உட்காந்துட்டு இருப்போம். அவங்க சார் வந்து எப்படி கிளாஸ் எடுக்க போறாங்க? நம்ம எப்படி அத கத்துக்க போறோம்? ஆ மாரி ஜென்ரலா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க யோசிப்பீங்க இல்லைங்களா? ஸோ அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் உங்கள வந்து அ சொல்லிக் குடுக்கணும்னு நெனைப்பாரு. ஸோ ஒரு முகம் தெரியாத ஒரு ஜென்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸ் எடுக்குறாங்கன்னா, ஒரு லேடீஸ பொறுத்தவரைக்கும் ஒரு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். ஜென்ரலா சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்க தான் ஆரம்பிப்போம். ஸோ அந்த பயம்லாம் தேவையில்ல. நீங்க கிளாஸஸ் போகும்போதே என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியா அவர்ட்ட டவுட் கேட்கறது, கிளாஸஸ நீட்டா நம்ம சப்மிட் பண்ணி குடுக்குறது. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணுவாங்க, சார் சார் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கூட சொல்லுவீங்க, "எங்கள வீட்ல கூட இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணல சார். நீங்க இவ்ளோ என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு இவ்ளோ கிளாஸஸ் வந்து அதுவும் கண்ட்ரோல் இல்லாத வண்டியில வந்து ப்ரொஃபஷனலா வந்து இந்தந்த விஷயங்கள், அதாவது மெக்கானிக்கல் ஓரியன்டா நெறைய விஷயங்கள் எங்களுக்கு நீங்க டீச் பண்றீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எப்ப கார வந்து யார் எடுக்க சொன்னாலும் என்னால கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ அந்த மாரி தான் எங்களோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, அந்த 1 ஹவர் உட்கார்ந்து டிரைவ் பண்றது ஸ்ட்ரிக்ட்டா உட்காரணுமா? அதோ இப்படிதான் இருக்கணுமா? அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ அத நான் எடுத்தாலும் சரி, சார் எடுத்தாலும் சரி, ஆ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் நாங்க மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற என்ன நீங்க மனசுல நெனைக்கிறீங்க? எனக்கு இந்த டவுட்லாம் இருக்கு அப்படின்றத மைண்ட் ரீட் பண்ணிக்கிட்டே நீங்க இந்த டவுட் பண்றீங்க. அத வந்து நாங்க என்ன பண்ணணும், வெளிப்படையா உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப உள்ள என்டர் ஆனப்ப இருந்த பயம் நாளாக நாளாக ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும், அந்த பயம்லாம் உங்கள விட்டு போயிரும். நம்மளாலயும் டிரைவ் பண்ண முடியுது. இவ்வளோ நாள் வரைக்கும் கார வாங்கி வச்சுட்டு, ஒரு 1 இயரா வந்து என்னோட கார வந்து தொடச்சு தொடச்சு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி சொன்ன நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னைக்கு கண்டிப்பா கார எடுத்துட்டு, இந்த மதுரை சரவுண்டிங்னாலும் சரி, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னாலும் சரி, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல பழகுறவங்களா இருந்தாலும் சரி, உங்கவங்க ஊர்களுக்குள்ள, தெருகளுக்குள்ள உங்க பார்க்கிங்லேருந்து வண்டிய வெளிய எடுக்கிறது, திரும்ப உள்ள போடுறது, இந்த மாரி நெறைய டக்கு டக்குன்னு எல்லா விஷயங்களையும் பண்ணுவீங்க. அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க, "பரவாயில்லையே, நாங்க கூட கார் நீங்க எடுப்பீங்களோ, எடுக்க மாட்டீங்களோன்னு நெனச்சோம். ஸோ பரவால்ல இந்த பொண்ணு இப்ப பாருங்க, அழகா டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. எந்த பயமே கிடையாது. இப்ப நானே எதிர்த்தாப்புல வந்தா வண்டிய அவங்க நிப்பாட்டுவாங்களோன்னு நெனச்சேன். கிடையவே கிடையாது. என்னையும் பாஸ் ஆகி என்ன பண்றாங்க, வண்டிய கண்ட்ரோல் பண்ணி நல்லா போறாங்க." அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அவங்க எதிர்த்தாப்புல வரும்போது நான் கண்டிப்பா வண்டிய நிப்பாட்டுவேனா? இல்ல அவங்கள போய் இடிச்சிருவேனா? சின்ன தெருவா இருக்கு. என்னோட சின்ன பார்க்கிங்கா இருக்கு. அப்படி நெனச்சிட்டு இருந்த நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதெல்லாம் ஒரு அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, உங்க கார எடுத்துட்டு சூப்பரா என்ன பண்ணுவீங்க, டிரைவ் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே கிளாஸஸ்க்கு எங்ககிட்ட வர ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பயந்துட்டே வர்றாங்க இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் கிளாஸஸ் போக போக, மொத நாள் வந்து இருந்த பயம், மறுநாள் வந்து இந்த கிளாஸ் எப்ப மறுபடியும் வரும்? அவங்க வந்து எப்ப மறுபடியும் இன்ஸ்ட்ரக்டர் வந்து எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அப்படிதான் நீங்க எதிர்பார்ப்பீங்க இல்லைங்களா? நாள் என்ன பண்ணுவீங்க? ஸோ என்ன சொல்லிக் குடுக்க போறாங்க? எனக்கு பயமா வேற இருக்கு. என்னோட கண்ட்ரோல் இல்லாத வண்டியில வந்து அவங்க வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி நான் ஏதாவது தப்பா போயிட்டேன்னா, அவங்க எப்படி வண்டிய நிப்பாட்டுவாங்க? இப்படிலாம் நெறைய யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. எப்ப நாங்க உள்ள என்டர் ஆகுறோமோ, உங்க கார் கிட்ட நாங்க எப்போ வர்றோமோ, அல்லது பேசஞ்சர் சீட்ல எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் சீட்ல என்னைக்கு உட்கார்றோமோ, அப்ப நாங்க எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சுருவோம். சரிங்களா? எங்களோட கம்யூனிகேஷன்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? வந்துருவீங்க. அப்படி வந்துட்டு நாங்க ரிட்டர்ன் போயிருவோம் இல்லைங்களா? உங்க கிளாஸ் அந்த 1 ஹவர் முடிஞ்சிரும். திருப்பி உங்க வீட்ல வந்து அப்படியே மைண்ட் ரீட் பண்ணிட்டே இருப்பீங்க. "இதுதான் இன்னைக்கு நான் பண்ணேன்" அப்படின்னு. உங்கள அறியாமலே நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. ஆமா கிளட்ச மிதிக்கணும், பிரேக்க மிதிக்கணும், ஹாரன் அடிக்கணும். ஸோ இப்படி உங்களுக்குள்ளயே நீங்க என்ன பண்ணுவீங்க? கிச்சன்ல சமைக்கும்போது பண்ணுவீங்க, பெட்ரூம்ல நிக்கும்போது பண்ணுவீங்க, ஹால்ல நிக்கும்போது ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுவாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. சார், மேடம் நாங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ணோம் தெரியுமா? நீங்க சொன்ன விஷயத்த திரும்ப திரும்ப ரீகேப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்க மைண்ட்ல அதான் ஓடுது. நேத்து வரைக்கும் கார்னா பயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இவ்ளோ கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் பேசஞ்சர் சீட்ல இருந்து கவனிக்கவே இல்லையே! அப்ப நீங்க இவ்வளோ சொன்னத நான் மறக்கக்கூடாது இல்லையா? அதனால திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எங்களோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். எப்ப மறுநாள் ஆகும்? எப்ப அந்த டைமிங் வரும்? எப்ப அந்த மறுபடியும் அந்த கார்ல உட்காருவேன்? இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணுவீங்க? நீங்க எங்களோட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படிதான் கிளாஸஸ் எல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. அப்படிதான் ஸ்டூடண்ட்ஸும் என்ன பண்றாங்க, எங்கள்ட்ட வந்து நெறைய விஷயங்கள கத்துக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இன்ன வரைக்குமே என்ன பண்றோம் நாங்க கிளாஸஸ குடுத்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு 17 வருஷமா வந்து ஒரே விஷயங்கள தான் நாங்க திரும்ப திரும்ப பண்றோம்.
நீங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேட்பாங்க, "மேடம் எத்தன தடவ தான் மேடம் கிளட்ச் மிதிக்க சொல்வீங்க? எத்தன தடவ பிரேக்?" இப்ப நான் முடிச்சுட்டு போயிட்டேன். அடுத்தவங்க வந்து உட்காருவாங்க. "அதே கிளட்ச் பிரேக்க தானே நீங்க சொல்லிட்டீங்க. உங்களுக்கு டயர்ட் ஆகாதெல்லாம்?" எங்ககிட்ட கேட்பாங்க. எங்களோட ஒர்க்கே அதுதான். இந்த ஒர்க் எப்படி போயிடுச்சுன்னா, டியூரேஷன் 17 வருஷமா போயிருச்சு. ஸோ இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 இயர்ஸா போய்க்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஃபீல்ட வந்து நாங்க தக்க வச்சுக்கணும்னா, அத நாங்க விரும்பி பண்ணணும். எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும், அதுல ஒரு விருப்பம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பவும் அதே தான் நான் சொல்ல வர்றேன். உங்ககிட்ட சாவி குடுத்தோம்னா, அந்த சாவிய வாங்கும்போது உங்கள்ட்ட என்ன இருக்கணும்? அதோட பிரியம் இருக்கணும். கார பத்தின பிரியம் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்பனா தான் என்ன பண்ணுவீங்க? ஜாலியா அந்த சாவிய வாங்கிட்டு சீட்டுக்குள்ள போய் உட்கார போப்பீங்க டிரைவிங் சீட்ல இல்லைங்களா? ஸோ அப்படின்றப்போ இந்த 17 வருஷமும் என்னன்னா, நாங்க விரும்பி பண்றோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ்கிட்ட இருக்கிற என்ன ப்ராப்ளம், என்ன சொல்ல முடியாம இருக்காங்க, யார்ட்ட சொன்னா அந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நாங்க இவ்வளோ வருஷமா எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அத வந்து ஏன் டைரக்ட்டா வந்து நாங்க டைரக்ட்டா வீட்டுக்கே போய் சொல்லிக் குடுக்க கூடாது? ஏன் இத வீட்டுக்குன்னு நீங்க வச்சீங்க மேடம்? வீட்டுக்குன்னு வந்து சொல்லிக் குடுக்குற அளவுக்கு எப்படி மேடம் இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு? அப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அப்ப பழக போற ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கே பழக போறோம்னா, அது அந்த இடத்துல இருந்து தான் நீங்க உங்க கார் எடுக்குறீங்க. உங்க வீட்ல இருந்து எடுக்கல இல்லையா? அந்த டிரைவிங் ஸ்கூல் எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும். அதுதான் அந்த டிரைவிங் லைசென்ஸ் ஓகேங்களா? ஸோ அந்த டிரைவிங் லைசென்ஸ்க்காக நீங்க என்ன பண்றீங்க, எஃபோர்ட் எடுத்து அந்த டிரைவிங் ஸ்கூல் போய் ஒரு லைசென்ஸ போட்டுறீங்க. ஸோ இப்ப டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, லைசென்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம போக முடியும் இல்லைங்களா? இல்ல மேடம் அங்கேயும் நாங்க கத்துக் குடுக்குறாங்க. ஓகே. நான் அத வந்து அவங்கள வந்து எதுவுமே நான் சொல்லல. அத பத்தி நான் டீட்டெயில் பேசவே இல்ல. அவங்க வந்து தெளிவா சொல்லிக் குடுக்குறாங்க உங்களுக்கு. தெளிவா லைசென்ஸ் எடுத்து குடுக்குறாங்க இல்லைங்களா? ஆனாலும் நம்மனால ஏன் வண்டி ஓட்ட முடியல? ஒரு லைசென்ஸ் எடுத்துட்டு இப்ப நேத்து போட்டிருந்தீங்கன்னா, உங்க கைக்கு லைசென்ஸ் வந்துரும் இல்லைங்களா? உங்க இப்பலாம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட்ல அனுப்பிச்சுடுறாங்க. உங்க கைக்கு லைசென்ஸ் வந்துருச்சு. அதோட சந்தோஷம் எப்படி இருக்கும்? அப்பாடா! நான் லைசென்ஸ் போட்டேன். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு 35 நாள் கழிச்சு நான் லைசென்ஸ் போட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? அந்த சந்தோஷம் எப்படி இருக்கணும்? கார எடுக்கும்போதும் இருக்கணும் இல்லைங்களா? அந்த கார என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 மாசம், 3 மாசம் அப்படியே வச்சுட்டு என்கிட்ட லைசென்ஸ் வந்துருச்சு. ஏன்னா எங்க அப்பா என்ட்ட சொன்னது. லைசென்ஸ் வாங்கிட்டேம்மா, இத வச்சு நீ என்னம்மா பண்ண போற? ஓகேங்களா? ஸோ அப்ப கார எடுக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த கார எடுக்காம வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எவ்வளோ நாள் அந்த நீங்க ஓட்டுன அந்த 10 நாள் ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல ஓட்டியிருந்தீங்கன்னா, 11ஆவது நாள் கார எடுக்கணும். எடுக்கலையே நீங்க. அப்ப 3 மாசம் கழிச்சு திரும்ப என்ன பண்றீங்க? அந்த கார் கிட்ட போம்போது கார எடுக்கணுன்ற அந்த ஃபீல் வரமாட்டேன்றது. பயம் தானே வருது. அந்த பயத்த போக்குறதுக்கு தான் நேரடியா உங்க வீட்டுக்கு வந்து நாங்க கார் பழகி குடுக்க வர்றோம். ஓகேங்களா? ஸோ நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து எல்லா பக்கமும் போய் பழகிடுறாங்க. யாரையோ கூப்பிட்டு, "இல்ல மேடம், என்னோட பிரதரே உட்கார்ந்திருந்தாரு மேடம், சொல்லிக் குடுத்தாரு மேடம். என் ஹஸ்பண்ட் உட்கார்ந்திருந்தாரு மேடம் ஆனா எல்லாருமே கொட்டிக்கிட்டு இருக்காங்க மேடம் என்னைய. திட்டிக்கிட்டே இருக்காங்க மேடம். ஐயோ! ஸ்பீட் பிரேக்கர் வருது நிறுத்து." ஸோ அந்த வேகம் இருக்கு இல்லீங்களா? ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஸோ எல்லா பக்கமும் பழகிட்டு என்ன பண்றாங்க? கடைசியில எங்க கிட்ட தான் வர்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து என்னன்னா, சொந்த கார்ல சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த ஓன் கார்ல நம்மளோட கார்லயே தான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. பெர்ஃபெக்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பரா சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. நானும் நெறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா, நம்ம பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுக்க முடியுமா? அப்படின்றது தான் அங்க டவுட். நம்ம பார்க்கிங்ல இருந்து ஏன்னா, நம்ம காரோட அகலத்துக்கு அந்த பார்க்கிங் ஏரியா இருக்கா? நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கார் உள்ள போய் கரெக்ட்டா நிக்கும். இந்த கிளாஸ லெஃப்ட், ரைட் மிரர வந்து குளோஸ் பண்ணா தான் கரெக்ட்டா என்ன பண்ண முடியும்? பார்க்கிங் உள்ள போகும். அந்த மாதிரி பார்க்கிங்க கூட நாங்க போய் சொல்லிக் குடுத்து, இந்த மெஷர்மென்ட்ல நீங்க பார்க்கிங் உள்ள போடுங்க, வெளிய எடுங்க. ஸோ சேஃப்டி ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி தான் முக்கியம். யாரு வேணாலும் நம்ம வந்து இப்படி போங்க, அப்படி போங்க அப்படின்னு சொல்லிர்லாம். என்ன பண்ணுனா அந்த வண்டி பார்க்கிங்ல உள்ள போகும்? எத மெஷர்மென்ட் பண்ணா என்னோட வண்டியில ஒரு கிராக் கூட அதாவது கீறல் கூட விழுகாது அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம் அப்படின்னா, அந்த மெஷர்மென்ட் அந்த பார்க்கிங்ல பழகுனா மட்டும் தான் முடியும். ஓகேங்களா? அதனால ஃபிரெண்ட்ஸ் நம்ம வீட்ல இருந்தே, நம்ம பார்க்கிங்ல இருந்து நம்மளோட காரையே வெளியில எடுக்கணும். அப்படிதான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ அதத்தான் நாங்க வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். நீங்க மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில் கேட்கணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பர் இருக்கு. கால் பண்ணுங்க. ஸோ என்னோட யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, "மேடம் இன்னும் வீடியோ போடலையா? நான் உங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகணும்னா, பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். எப்பவுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கார் எடுக்கும்போது சேஃபா எடுங்க. சேஃபா போயிட்டு வாங்க. ஓகே பாய்.